பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இத டைரக்ட்டா அப்லோட் பண்றேன். லைவ் போக முடியல. ஏன்னா, இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம வீட்ல பவர் கட்டு. பவர் கட் ஆகுறதுனால நம்மளால அப்லோட் பண்ண முடியல. போய் வந்துட்டுருக்கு. ஸோ, இப்போ பாருங்கள், நேற்று நான் வந்து இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ண மாதிரி டபுளாக க்ராஸ் பண்ணேன். பட் ஆனால் இன்றைக்கி வந்து சரி நம்ம கொஞ்சம் மேலே ஏற்றுவோமே அப்படின்னு சொல்லி ஏற்றிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, இது 6 கலர் பீட்ஸு. ஸோ, ஆப்பிள் வந்து 6 கலர் பீட்ஸ் இருந்துச்சு. இது ஆப்பிள் பிராண்டில். இது பேர் ஆப்பிள் பிராண்டு கிடையாதுங்க. இது ஆப்பிள் நேமில் இருக்கனால அது ஆப்பிள் பீட்ஸுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்கள், இதை திருப்பிக்கும். இது ஒன்றும் இல்லை, போடும் போது நீங்கள் செட் பண்ணிக்கிட்டால் போதும். மொத்தம் 22 ரோ வருது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 22 வருது. இதில் நான் வந்து ஆப்பிள் இப்படி பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு நாட்டையும் வந்து நம்ம இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு நாட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பேஸில் போடுற ஃபஸ்ட் நாட்டும் ஹைட்டில் அந்த கட் ஒயர் செய்கிற ஃபஸ்ட் நாட்டும் சேர்த்து நான் வந்து ஒரு 3 வரிசை போட்டுட்டு இங்கே க்ராஸ் பண்ணியிருக்கேன். பசங்கள்லாம் வீட்டில் இருக்கனால ரொம்ப சவுண்டாக இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி நான் இன்றைக்கி லைவ் வந்து ஒரு 11 o'clock மேலே வந்து வீட்டுக்கு போய்டுவேன், அக்கா வீட்டுக்கு போய்டுவேன். அங்கே பார்க்குறேன் பவர் இருக்கான்ட்டு. அங்கே இந்த ஃபுல் பேக்கும் நம்ம இன்றைக்கி ஒரு 1 or 2 hours கூட நான் பண்ணி விட்டுடுறேன். ஏன்னா லைவ் செக்ஷன் வர்றது வந்து நான் மேக்ஸிமம் போட பார்க்குறேங்க. ஏன்னா இப்போ வந்து சீசன் வந்து வெயில் காலமாக இருக்கனால பவர் கட் ஆகிடுது. ஸோ அதையும் நம்மளும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம வீடியோ சொல்லிட்டோம் 10 o'clockன்ட்டு. மேக்ஸிமம் வந்து நான் பார்க்குறேங்க, எப்படி போடுறது, லைவில் போடுறதா இல்லை வீடியோஸாக கன்வெர்ட் ஆகி போடுறதான்னு பார்த்துட்றேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம சொல்லிவிட்டு அந்த வார்த்தையை நம்ம காப்பாற்றணும். ஏன்னா லைவ் வந்து நமக்கு டைரெக்டாக அப்லோட் ஆகிடுச்சுன்னா, கரண்ட் இருந்துச்சுன்னா நான் வைஃபைல கனெக்ட் பண்ணி பண்ணுறேன். அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம கிளாரிட்டியாக காட்டணும் லைவ்லலாம். ஏன்னா நம்ம ஏனோ தானோன்னு காட்டக்கூடாது. ஸோ அதுக்கு தான் இந்த பிராண்டு பாருங்கள். இந்த மாதிரி 22 வந்து க்ராஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இதை டைரெக்டாகவே இப்போ அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ 9:30 ஆகிடுச்சு. இன்னும் கரண்ட்டு பாருங்க இருட்டாக இருக்குது. இன்னும் கூட பவர் கிடையாது நம்ம வீட்டில். நான் வெளியிலேருந்து எடுக்கிறேன், எங்கள் வீட்டு வெளியிலேருந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதை பாருங்கள், ஆப்பிள் க்ரீன். இது எல்லோயிஷாக தெரியுது. இது ஆப்பிள் க்ரீன், வயலட்டு. இது வந்து லைட்டு பீச் க்ரீனு. இது வந்து ஒரு மாதிரி ரோஸு. இதுவும் ஒரு க்ரீனு, சாரி இது ப்ளூ கலரு. கேமரா வைஸ் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. லைட் ரோஸு, இது வந்து சாண்டல் ஐவரி கலரு. ஏன்னா ஐவரி நிறைய இதில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கங்க. ஸோ அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ ஒரு நாட்டும் நம்ம 2 நாட்டாக பிடிச்சி போட்டுக்கிட்டே வந்துட்டோம். ஏன்னா நேற்று லைவில் காட்டும் போது ரொம்ப டிலேவாகிடுச்சு. ஸோ அன்டைமில் நம்ம காட்ட முடியல. நான் எல்லாமே இன்னைக்கு காலையில் உட்காந்து கரண்ட் இல்லாத போது கோர்த்து வச்சுட்டேன். இந்த மாதிரி கோர்த்துட்டு நீங்கள் முடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாட்டுமே நம்ம கீழே இறக்கிட்டு, இதெல்லாம் நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு வீடியோவாக தான் நான் 5 minutesஸாக அப்லோட் பண்ணிட்டு போயிடுறேன். வீட்டுக்கு போயிட்டு நான் அங்கே போய் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த பீட்ஸ் இறக்கி எல்லாமே ரைட் சைடில் தான் இந்த பீட்ஸை கோக்கணும். இந்த பீட்ஸ் எல்லாமே ரைட் சைடில் கோக்கணும், லெஃப்ட் சைடு ப்ளெயினாக விட்டுறணும். இப்போ இந்த 2 க்ராஸ் போகுது பார்த்திங்களா, இதை க்ராஸ் நாட் போடணும். நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால பண்ண முடியல. ஸோ இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டன் ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது பாருங்கள், இதுதான் நான் வாங்கின ஆப்பிள் பிராண்டு. இது நான் வந்து குட்டியாக தான் போட்டிருக்கேங்க பேஸு. இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக்குக்கு கொடுக்க, நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். இது நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த பீட்ஸ் பேக்குக்கு போடும்போது ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இதை வந்து பாருங்கள், இந்த லாங் சைடு வந்து இந்த மாதிரியும், ஷார்ட்டு வந்து இந்த நம்மளோட ரைட்டை பார்த்த மாதிரியே இருக்கும். ஏன்றது நான் போடும்போது சொல்கிறேங்க. நான் போட்டு பார்த்துட்டு தான் அதை பிரிச்சுட்டு நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட லைவ் செக்ஷன்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து டைமிங் செட் பண்ணியிருக்கோம். அந்த டைமிங்ஸில் போட்டுடுறேன். மிஸ் ஆகிடுச்சேன்னா நான் இன்டிமேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லைவ் செக்ஷன் எப்போ வரேன்னு சொல்லிடுறேன். இல்லைனாலும் நீங்கள் லைவ் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, என்னால் லைவ் பார்க்க முடியல சிஸ்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவாக கன்வெர்ட் ஆகிடுங்க. வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கரண்ட்டு பவர் எப்போ வரும்னே தெரியாது. பாருங்க, மார்னிங் போனது இன்னும் இருக்குது. இதெல்லாம் வேறு பாருங்கள், அப்படி காலையில் போயிடுச்சுங்க. திடீர்னு என்னன்னு தெரியல, எனக்கு காலையிலே லைவ் போடும் போதே போயிடுச்சுன்னு நினச்சேன். சரி, அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி இது பண்ணுறோம். நாங்கள் வாசலில் உட்காந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு நாட்டாக பிரிங்க. அதே மாதிரி இந்த க்ராஸ் நான் பண்ண மாட்டேன்.
இந்த மாதிரி தான் வைப்பேன். பேக்கில் வச்சு தான் நான் சொருகுவேன். அப்படி நீங்கள் க்ராஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது பாருங்கள், இந்த மாதிரி கூர் பண்ணிங்கன்னா நேரம் ஆக ஆக வந்து உங்களுக்கு அது மடங்கிடும். இது நம்ம மடக்கி மடக்கி போடும்போது நம்ம சொருகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த பாருங்கள், மொத்தம் 3 வெரைட்டிஸ் இருக்குது. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. நான் வந்து இப்படி சைடாக க்ராஸ் பண்ணுவேன். இப்போ வந்து இப்படி நிறைய பேர் ஷேப் பண்ணி போட்டிங்கன்னா நம்ம போட போட இது மடங்கிடும். நம்ம எடுக்க எடுக்க இது மடங்கிடுச்சுன்னா திருப்பி ஃபுல்லாக கட் பண்ணி நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுவோம். நான் வந்து ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ணிட்டேன்னா, இது வரணும், இதை மாதிரி ஒரு கொஞ்சமாக வச்சுட்டு நான் கட் பண்ணும்போது இதை நம்ம போட போட மடங்காது. ஸோ இதோட என்னோடய டிப்ஸு. இதை பாருங்க, கூடையும் வந்து நமக்கு இப்படி தான் தெரியுது.